அவர்களே, நேற்றைய தினத்திலே என்னுடைய மகளை கூப்பிடுவதற்காக தேனி செல்வதற்காக திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம். அப்பொழுது என்னுடைய பேரன் தண்ணிப்பழம் வேண்டும் என்று அடம் பிடித்தான். சரி என்று தண்ணிப்பழம் வாங்குவதற்காக மணிப்பர்ஸை திறந்து தண்ணிப்பழம் வாங்கி கொடுத்துவிட்டு பஸ் புறப்பட்டு கொண்டு இருந்தது. நான் வேகமாக மணிப்பர்ஸை எடுத்தவள் அங்கனே அந்த இடத்திலே வைத்துவிட்டு பஸ்ஸில் ஏறி சென்று விட்டேன். அப்படி சென்று கொண்டு இருக்கும்போது டிக்கெட் எடுப்பதற்காக பர்ஸை தேடினேன். ஆனால் பர்ஸ் இல்லை என்னிடத்தில். என்ன செய்வதென்று தெரியாமல் கண்டக்டரிடம், சார் அடுத்த ஸ்டாப்பில் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிம்மான்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டாங்க. நான் அதில் எப்படி போகிறது? பஸ்ஸு அடிக்கடி வரலை, வெகு நேரமாகியும் பஸ் வரலை. சரின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டுருந்தேன். ஒரு மேடம் அங்கிட்டிருந்து ஸ்கூட்டியில் வந்தாங்க. நான் கையாட்டி நிப்பாட்டினேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்த சொல்லி லிஃப்ட்டு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போய் கொண்டு போய் திருமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு, நீங்கள் போய் மணி பர்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கம்மா, நான் அது வரைக்கும் நிற்கிறேன், உங்களுக்கு நான் மணி பர்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா பஸ் பார் தாரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேவும், ஆண்டவரே, ஆனால் அந்த அம்மா பார்க்குறதுக்கு நல்லவங்களாக தெரிஞ்சாங்க. அதனால் என் மனசில் பூரா அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போனேன். அதுபோல் அந்த அம்மா நான் முன்னே என் மணி பர்ஸுக்குள்ளே இருந்த ஃபோன் நம்பர்லாம் எடுத்து போட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அது என் நம்பர் எதுவுமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நான் போனோடனே அப்பவும் ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ போட்டுட்ருக்காங்க. போட்டு என்னை பேச சொன்னாங்க. இந்த உன்னைய தாம்மா நான் கேட்டுக்கிட்டு இந்த ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் இருந்த நம்பரை எடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு வாங்கி இந்த மாதிரி என் பர்ஸை காணும், அதனால் என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்கவும் எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட ஃபோனை கொடுத்துட்டு மணி பர்ஸை கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மான்னு சொன்னேன். எம்மா, நீங்கள் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தீங்க, பாவம் அந்த அம்மா எங்கே போய் எப்படி நிற்காங்களோன்னு சொல்லிட்டு தாம்மா நான் அங்கங்கே இந்த நம்பரை வச்சு ஃபோன் போட்டுட்டு அலையிறேன், நீங்கள் எங்கேம்மா போனீங்க அப்படின்னாங்க.